கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைய தினம் ஜீவ ஊற்று புறப்படும் இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப இருதயத்தை காத்துக்கொள்வது பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாருங்க, எல்லா காவலோடும். அப்ப அதுல எல்லா காவலோடும்னா அது எப்படியாச்சும் என்னமாச்சும் விடிய நம்ம வீட்டை எப்படி காவல் காக்குறோம்? ஒரு முன்னால ஒரு வாட்ச்மேன், பின்னால ஒரு வாட்ச்மேன், சைட்ல சிசிடிவி கேமரா, அந்த கேமரா வச்சு எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எந்திரிச்சு வாட்ச்மேனை நம்பாம கேமராவை நம்பாம எட்டி பார்க்குறவங்க எத்தனை பேர்? நைட்டு ஃபுல்லாக விடிய தூங்காமல் இருக்கவங்க எத்தனை பேர்? வீட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு நைட் வீட்டு மேலே காத்திருக்கவங்கள நான் பீகாரில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பீகார் முஸ்லீம் போயிருக்கும் போது தூங்க மாட்டாங்க. வீட்டு வாசலில் வீட்டு வெளியே தான் இருப்பாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் சரி வீட்டு மாடியில் உட்காந்துருப்பாங்க, துப்பாக்கியோடு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு நார்மல் மனுஷன் தன்னோட சொத்துக்களை காத்திருக்குங்கிறதுக்கு எப்படி இருக்கான்னா, தேவன் வாசம் பண்ணும் இருதயம், தேவன் வாசம் பண்ணும் இடத்த காத்துக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அது எப்படி? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப ஜீவ ஊற்று புறப்படுவது இடம் எது? நம்ம இருதயம். ஆனா இறைமையில என்ன படிக்கிறோம்? இருதயத்தின் நினைவுகள் கேடு உள்ளதுன்னு படிக்கிறோம். அப்ப இருதயத்தின் நினைவுகளை அறியத்தக்கவன் யாருன்னு வேற படிக்கிறோம், பைபிள் வேதத்துல படிக்கிறோம். அப்ப இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது இறைமையில படிக்கிறோம் நம்ம. அப்ப அந்த இருதயத்தோட காரியங்கள் என்னன்றது நம்ம அதில் படிக்கிறோம் நம்ம. ஆனால் தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக தேவன் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். எதுக்காகனா, ஜீவ ஊற்று நம்மிடத்தில் புறப்பட போகிறது. ஜீவ ஊற்று நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ ஊற்று எங்க இருக்கு? இருதயத்தில் வாசம் பண்ணுகிறது, இருதயத்தில் இருக்கிறது. அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் படிக்கிறோம் நம்ம பைபிள்ல, வேதத்துல படிக்கிறோம். எல்லாமே இந்த இருதயத்திலிருந்து வர போகிறது. இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். அதனால்தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு தேவன் நமக்கு ஒரு கட்டளையாக சொல்கிறார். ஏன்னா தேவன் நமக்கு அருளிய ஜீவ ஊற்று அதுல இருக்கிறது. அப்ப தேவ திட்டங்களை அறிந்து கொண்டு தேவனுடைய காரியங்களை செயல்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்கு தேவன் வாசம் பண்ணும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப நான் இஷ்டப்படி இருப்பேன், ஆனா தேவன் என்னோட இருப்பார்னா அது இட்ஸ் ஓகே, இருப்பார் தான் தேவன். நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு தேவனை விட்டு விலகி போனாலும் தேவன் உங்களை விட்டு விலகி போற தேவன் கிடையாது. ஆனா அத்துக்கிட்டு ஓடிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது. மாடை ஒரு கயர்ல கட்டியிருப்பாங்க, அது சுத்தி நடந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனா அத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாடுக்கும் அந்த கயிறுக்கும் சம்மந்தம்லாம் போயிடும். அப்ப நம்ம தேவனை கட்டப்பட்டவர்களா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நீங்க எந்த நிலைமையில எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா தேவன் தரும் ஜீவ ஊற்று உங்களிடத்திலிருந்து புறப்பட போகிறது. அந்த ஜீவ ஊற்று எதுக்காக? இந்த ஜீவ ஊற்று நீங்க போற இடமெல்லாம் உயிர் உண்டாக போகிறது. உயிர் உண்டாகுதுன்னு அப்படியே நொந்து போய் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம்ல இருக்கவங்களை நீங்க திரும்ப நிலைநிறுத்த போறீங்க. உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் மூலமாக அவங்க வாழ்க்கையை கட்டப்பட போகிறது. வாழ்க்கை போராட்டத்தில் இருக்க குடும்பங்களை ஒன்று சேர்க்க போறீங்க. குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாமே ஒருங்கிணைய போகிறது. கட்டுகள் உடைய போகிறது. வீட்டில் இருக்க அத்தனை கடன் பிரச்சனைகள், தொல்லைகள் அனைத்தையுமே சரி பண்ண போகிறீங்க. இதெல்லாம் என்ன இங்க இருந்து வரப்போகுது? உங்கள் இருதயத்திலிருந்து கிளம்ப போகிற ஜீவ ஊற்றின் மூலமாக இதெல்லாம் நடக்க போகிறது. அதற்காகத்தான் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் தேவன் இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக அழைக்கிறார். காத்துக்கொள்ளும் போது நீங்க தேவனுடைய சாயலாக மாற போறீங்க. நீங்க போற இடம் எல்லாமே தேவனுடைய கிருபையை, தேவனுடைய வல்லமையை தூக்கி கொண்டு போறீங்க. இதோட தான் தேவனுடைய அழைப்பு. அப்ப எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். எதுக்காகனா, ஜீவன் உள்ள வார்த்தைகள், ஜீவன் உள்ள காரியங்கள் உங்களிடத்திலிருந்து கிளம்புவதற்காக, புறப்படுவதற்காக. அப்ப இன்றைய நம்ம முடிவெடுப்போமா? நான் எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்வேன், ஜீவ ஊற்றின் இடத்திலிருந்து புறப்பட போகிறது அப்படின்னு தினம் அதை வாயில சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வதற்காக எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்கள் இருதயத்திலிருந்து கிளம்பும் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஜீவ ஊற்று புறப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மது நாமத்தை பற்றி கொண்டு உம்மதுவே விசுவாசித்து ஏஸ்தாப்பனே உம்மக்கு உகந்தபடி நடக்க அவர்களுக்கு உதவ மாட்டவரே. ஏஸ்தாப்பனே வெளியடக்குமாப்பா. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு எத்த தெரியணுமாப்பா. இந்த வாலிப பருவத்திலே அவர்கள் தங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.